அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது திருநெல்வேலியில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக இணைய வழியாகவும் நேரடியாகவும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.msuniv.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதுதான் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் பற்றிய முழு தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க கொஞ்சம் மெனுஸ் கொடுத்திருப்பாங்க. இதுல டிடி அண்ட் சிஇ அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூயிங் எஜுகேஷன் அப்படிங்கிற இந்த பேஜ்ல தான் இந்த மாணவர் சேர்க்கை குறித்த அனைத்து தகவல்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல அகாடமிக் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் அட்மிஷன் லிங்க் கொடுத்திருக்காங்க. லேர்னிங் மெட்டீரியல்ஸ், அசைன்மெண்ட் டாபிக், லேர்னர் சப்போர்ட் சென்டர் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கேயே அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது டைரக்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ல ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கும். ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருப்பாங்க. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருப்பாங்க. அனைத்து தகவல்களும் இந்த இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட்ல நம்ம இந்த நோட்டிபிகேஷனை பார்ப்போம். அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர்டு. மனோன்மணியம் சுந்தரனார் தொலைநெறி தொடர்கல்வி இயக்ககத்தில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் தொலைநெறி தொடர்கல்வி இயக்ககம், அபிஷேகப்பட்டி, திருநெல்வேலி. பல்கலைக்கழக மானிய குழுவின் தொலைதூர கல்வி குழு, அதாவது யுஜிசி டிஇபி அங்கீகாரம் பெற்றது. இந்த மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமானது யுஜிசியின் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். மாணவர்கள் தொலைதூர கல்வி பயிலும் போது கண்டிப்பாக நீங்கள் பயிலக்கூடிய பல்கலைக்கழகம் யுஜிசி அங்கீகாரம் பெற்றதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த பல்கலைக்கழகங்களில் சேர்ந்து கல்வி பயில வேண்டும். இல்லை என்றால் பிற்காலங்களில் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகமானது யுஜிசியின் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். ஆகவே மாணவர்கள் தைரியமாக நீங்கள் கல்வி பயிலலாம். ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் அண்டர் ஓபன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங் ஓடிஎல் மோடு கொடுத்திருக்காங்க. ஆர்ட்ஸ் ப்ரோக்ராம் செமஸ்டர் சிஸ்டம், யூஜி ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், பிஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம், பிகாம் இங்கிலீஷ் மீடியம், பிகாம் தமிழ் மீடியம், பிஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஹிஸ்டரி தமிழ் மீடியம், எம்காம் இங்கிலீஷ் மீடியம், எம்காம் தமிழ் மீடியம், எம்ஏ எக்கனாமிக்ஸ் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் மீடியம், எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் போலீஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் மீடியம், இந்த மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் பிறகு சயின்ஸ் ப்ரோக்ராம் செமஸ்டர் சிஸ்டம் இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி. சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி பிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. சயின்ஸ் ப்ரோக்ராம் மாஸ்டர் ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா அதாவது போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்டி கெமிஸ்ட்ரி ஆகிய சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இது எல்லாமே செமஸ்டர் சிஸ்டம் இங்கிலீஷ் மீடியம் ஒன்லி. அண்ட் பிறகு சர்டிபிகேட், டிப்ளமோ, பிஜி டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். சர்டிபிகேட் இன் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் 6 months, சர்டிபிகேட் இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் 6 months. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா பிஜிடிசிஏ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் 1 year, டிஒய்ஹெச்இ டிப்ளமோ இன் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் 1 year. இந்த போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்றாங்க. அதன் பிறகு ப்ரோக்ராம் ஆஃபர்ட் அண்டர் ஆன்லைன், அதாவது ஓஎல் மோடு யுஜிசி என்டைட்டில்டு ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிபிஏ, போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ ஹிஸ்டரி, எம்ஏ எக்கனாமிக்ஸ், எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன், எம்பிஏ ஜெனரல், இந்த மாதிரி ஆன்லைன் மோட்ல ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் கல்வி பயிலலாம். அதன் பிறகு இதற்கான ஆன்லைன் ப்ரோக்ராம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி சென்டர் ஃபார் டிஸ்டன்ஸ் அண்ட் ஆன்லைன் எஜுகேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார் ஆன்லைன் programs for the academic year 2024-25 onwards. ஆன்லைன் ப்ரோக்ராம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கோட் நம்பர் கொடுத்திருக்காங்க, இயர் கொடுத்திருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீ,
ப்ராசஸிங் ஃபீ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஸ்பெஷல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், எக்ஸாம் அப்ளிகேஷன், மார்க் ஷீட், நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ், பேப்பர் போஸ்ட், நம்பர் ஆஃப் பிராக்டிக்கல் போஸ்ட், டோட்டல் ஃபீ கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸ்க்கும் எவ்வளவு ஃபீ, ஆனுவல் ஃபீ எவ்வளவு ஆகக்கூடிய டீடைல்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் உங்களுக்கு தகுதியான கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ வருது அப்படிங்கறத பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி, டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் அண்ட் கண்டினியூயிங் எஜுகேஷன் ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த சென்டர், கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தொலைதூர கல்வி நிலையம் வழியாக கல்வி பயிலக்கூடிய லேர்னர் சப்போர்ட் சென்டர்ஸ் மற்றும் ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. யூனிவர்சிட்டி கேம்பஸ் திருநெல்வேலி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி காலேஜ் கோவிந்தபேரி, சேரன்மாதேவி, இந்த மாதிரி எந்தெந்த கல்லூரிகளில் ஸ்பாட் அட்மிஷன் நடக்கிறது அப்படிங்கிற அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. கீழே லேர்னர் சப்போர்ட் சென்டர் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. மாணவர்கள் தெளிவாக பார்த்து புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ல நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்பட்டுள்ளது. மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திருநெல்வேலி அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மிஷன் ஃபார் த அகாடமிக் இயர் 2025-26. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கே கொடுத்திருக்காங்க. அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அகாடமிக் இயர் 2025-26. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல இந்த ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க நகல் எடுத்து கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் அட்மிஷன் சென்டர் அதாவது ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ல நீங்கள் நேரடியாக சமர்ப்பிக்க வேண்டும். தேவையான சான்றிதழ்களை எல்லாமே இணைத்து நேரடியாக இந்த ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ்ல சமர்ப்பிக்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட்ல பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று அட்டஸ்ட் பண்ணி ஒட்டப்பட வேண்டும். அதன் பிறகு நேம் ஆஃப் த கோர்ஸ், மீடியம், ஸ்டடி சென்டர் வித் கோடு, ஆதார் ஐடி, ஏபிசி ஐடி, டிஇபி யூனிக் ஐடி, இந்த இரண்டு ஐடியுமே மேண்டட்டரியா நீங்க எழுத வேண்டும். ஏனென்றால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் தொலைநிலை கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். இணையதளம் வழியாக எவ்வாறு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்குவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்குவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி உருவாக்கி கொண்டு மட்டும்தான் உங்களது விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய இயலும். இல்லையில் உங்களது விண்ணப்ப படிவம் நிராகரிக்கப்படும். அதன் பிறகு அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. உங்க அட்ரஸ் பிளாக் லெட்டர்ல எழுதிக்கோங்க. தெளிவாக ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ், டோர் நம்பர் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்ய வேண்டும். அதன் பிறகு ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ், ஆனுவல் இன்கம் போன்ற அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து தகவல்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து உங்களது கல்வி சான்றிதழ்கள் எல்லாமே இணைத்து நேரடியாக ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ்ல நீங்க சமர்ப்பிக்கலாம். இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்காக திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா இங்கே கொடுத்திருக்காங்க ஆன்லைன் அட்மிஷன் அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் பக்கம் ஓபன் ஆகும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டிருக்காங்க. நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க, ஸ்டூடெண்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்க மெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாமே தெளிவா என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஸ்டூடெண்ட் டிஇபி ஐடி வெரிஃபிகேஷன் கேட்கறாங்க. உங்க டிஇபி ஐடி என்டர் பண்ணி சப்மிட் குவரி கொடுத்துக்கோங்க. அதன் பிறகுதான் உங்க விண்ணப்ப படிவத்தை நீங்கள் பூர்த்தி செய்யற மாதிரி இருக்கும். ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி இல்லை என்றால் உங்களது விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்ய இயலாது. ஆகவே கண்டிப்பாக டிஇபி ஐடி மற்றும் ஏபிசி ஐடி உருவாக்கி கொண்டு உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பிக்க ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் பேஜ். அப்ளிகேஷன் பேஜ் 4 ஸ்டெப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட்ல கோர்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க, அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அப்லோட் டாக்குமெண்ட், அப்புறம் ஃபைனலா பேமெண்ட். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு பேமெண்ட் வருதோ அந்த பேமெண்ட் பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோக்ராம் நேம், உங்களுக்கு விருப்பமான ப்ரோக்ராம் நேம் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஜி ப்ரோக்ராம், யூஜி ப்ரோக்ராம், டிப்ளமோ சர்டிபிகேட் ப்ரோக்ராம் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது ப்ரோக்ராமை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு டைப் ஆஃப் கன்செஷன் கொடுத்திருக்காங்க. ஜெனரலா, கேண்டிகேபிட், டிரான்ஸ்ஜெண்டர், பிரிஷன், ஜெயில் ஸ்டூடெண்ட், யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. உங்களது கேட்டகரியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேக்குறாங்க. பர்சனல் இன்ஃபர்மேஷன்ல அப்ளிகன்ட் நேம், இங்கிலீஷ், தமிழ், ஃபாதர் நேம், மதர் நேம் அந்த மாதிரி முழு விவரங்களையுமே என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேம் ஆஃப் மதர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, கேஸ்ட், ரிலிஜன், territory, name as per ஆதார் நம்பர், ABC டிஜிலாக்கர் ஐடி, டிஇபி ஐடி இது ரெண்டுமே நீங்க என்டர் பண்ணணும். முக்கியமா ஏபிசி ஐடி, டிஇபி ஐடி நீங்க கண்டிப்பா என்டர் பண்ணணும். ஏபிசி ஐடியும் டிஇபி ஐடியும் தொலைதூர கல்வி நிறுவனங்களில் பயில்பவர்களுக்கு, மாணவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி எவ்வாறு கிரியேட் செய்வது என்பதை பற்றி சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து நீங்க எவ்வாறு ஏபிசி ஐடி மற்றும் டிஇபி ஐடி கிரியேட் செய்வது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ், அப்புறம் ஆனுவல் இன்கம், மொபைல் நம்பர்,
போன் நம்பர், இமெயில் ஐடி போன்ற விவரங்களை தெளிவாக என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஃபீ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க எந்த கோர்ஸுக்கு நீங்க செலக்ட் பண்ணீங்களோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற ஃபீ டீடைல்ஸ் இங்க கீழே வரும். ஃபீ டீடைல்ஸ் டீடைலா கொடுத்துருக்காங்க. உங்க கோர்ஸுக்கு ஏற்ற ஃபீ எவ்வளவுன்னு பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் என்டர் பண்ணணும். உங்களது கல்வி தகுதி விவரங்கள் எல்லாமே கிளியரா என்டர் பண்ண வேண்டும். அதன் பிறகு டாக்குமெண்ட் அப்லோட், உங்களது கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்றிதழ் மற்றும் பிற கன்செஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதற்கு சான்றிதழ், தேவையான சான்றிதழ்கள் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். ஃபைனலா உங்களுக்கு ஃபீ பேமெண்ட் பண்ணணும். உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ பேமெண்ட் வருதோ அந்த ஃபீ பேமெண்ட்டை நீங்க ஆன்லைன் வழியாவே பே பண்ணி ஃபைனல் சப்மிட் கொடுத்துக்கோங்க. உடனே உங்க அப்ளிகேஷன் ரெடி ஆகும். உங்க அப்ளிகேஷன் ஒன்னு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக தேவைப்படும். அதன் பிறகு உங்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட்டு உங்களுக்கு பல்கலைக்கழகத்திலிருந்து இமெயில் வழியாவோ அல்லது SMS வழியாகவோ தகவல்கள் தெரிவிப்பாங்க. அட்மிஷன் கிடைக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் அஞ்சல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். ஆகவே மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் 2025-2026 ஆண்டிற்கான தொலைநிலை கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாகவோ அல்லது நேரடியாக ஸ்பாட் அட்மிஷன் சென்டர்ஸ்க்கு சென்றோ விண்ணப்பித்து அட்மிஷன் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.